இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டு ஆப்குள்ளே போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். அது முன்னாடி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏஐ எஃபெக்ட் இருக்குது, அனிமேஷன் இருக்குது, டுட்டோரியல் இருக்குது. டுட்டோரியலில் நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரிலனா இதில் நீங்கள் டுட்டோரியல் பார்த்துக்கலாம் எப்படி என்னது. அதில் வந்து ட்ரெண்டிங் டெம்ப்ளேட்ஸ் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து எப்படியே இதில் ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸு வீடியோஸ் உங்கள் கிளிப்ஸை போட்டு மாற்றிக்கலாம். அடுத்து எஃபெக்ட்ஸ் இருக்குது, வேறு எஃபெக்ட் வச்சுக்கலாம். கேப்ஷன்ஸ் வந்து கேப்ஷன்ஸும் இதில் வச்சுக்கலாம். ஏஐ கேப்ஷன்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. வச்சுட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பரவாயில்ல நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுல வந்து பார்த்துக்கிங்க. ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 360 4K வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து சப்போர்ட்டு 4Kலாம் சப்போர்ட் ஆகாது. மிட் ரேஞ்ச் மொபைலில் ஹை ரேஞ்ச் மொபைல் இது பண்ணலாம். இப்போது இது வந்து 1080 பிக்சல் நம்ம வச்சுருக்கோம். சும்மா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபேவரட்டில் என்னென்ன இருக்குது, நம்ம எதுவுமே ஃபேவரட் கொடுக்கல. ஸோ அதனால் ப்ரௌஸ் பண்ண சொல்லுது. ஓகே, இது எடிட்டில் இது வந்து ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பேக்கில் உள்ளதை கட் பண்ணுறது, ஃப்ரண்ட்டில் உள்ளதை கட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். வந்து 2 இமேஜாக பிரிஞ்சுட்டு இது. ஓகே, இப்போ வேறு என்னென்ன இருக்குன்னு மட்டும் ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன்லேருந்தே ஆரம்பம். சவுண்டுமே இருக்குது. நம்ம மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம், எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி நம்ம வாய்ஸு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கே தெரியும். சும்மா நம்மளே ஒரு ஏதாவது ஸ்டிக்கர் கொடுப்போம். இந்த இடத்துல சும்மா வைக்கலாம். பக்காவாக. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வைக்கிறது தான். இப்போ வந்து நீங்கள் லென்த்து இழுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து வேணும் எண்டிங் வரைக்கும். ஓகேவா, அடுத்து என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்து எஃபெக்ட் இருக்குது. எஃபெக்ட் பார்த்துட்டோமா? இல்லை, எஃபெக்ட்ஸ் பார்க்கல. இதில் ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்னிங், ஐ பிளிங்க்கு, ஷேக்கிங்கு, சூப்பர் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. வீட்டால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லவே வந்துட்டேன். இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, இங்கே ஃப்ரீ ஸ்டோர்னு இருக்கா. இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதே தெரியுதா உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபெல் டெக்ஸ்ட்டுக்கே சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா இது சும்மா ஒரு பிளாக் காலேஜ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்து ஒரு கேப்ஷன் லோட் ஆகுது. ஓகே, இதில் அந்த இது ஸ்டைல் ஆட் ஆகிட்டிங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணா மொபைல், சரி சும்மா நம்ம மொபைல் கேஸ் அழகாக போய் வச்சுக்கலாம். மொபைல் கேஸ் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். எஃபெக்ட் பார்க்குறோமா. அடுத்து பின்னு ஒன்று வந்து நீங்கள் 2 வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். வந்து இதுலேயே 2 வீடியோ ஆட் பண்ணி பக்கத்தில். ஸோ இது வந்து ஒரே வீடியோ வச்சுருந்தாலும் உங்களுக்கு புரியாமல் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இமேஜ் தேவைப்பட்டால் அதை ஆட் பண்ணி அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இது இப்படியும் கொண்டு வரலாம், இன்னொரு வகையிலையும் கொண்டு வரலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. டோட்டலாக அந்த இதையே சேஞ்ச் பண்ணுது. பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா ஒரு ஸ்டோரி அப்படின்றதா இதை கொடுப்போம். அப்ளைன் ஸ்டைல்னு ஒரு இது வந்து நம்ம அப்ளைன் ஸ்டைல் வந்துட்டு அதில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது ஆப்ஷன் இருக்கும். வந்து அதில் இருக்கா, அதில் டெக்ஸ்ட் இருக்கா, எடிட்னு கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம்.
எல்லாமே ஃபாண்ட்லேருந்து எல்லாமே மாற்றிக்கலாம். ஈஸி தான். அது வந்து அது தனியாக டுட்டோரியல் நீங்கள் தனியாக வீடியோ இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய இது. பேசிக்காக சொல்கிறேன் நான் இருக்கேன். அடுத்து இங்கே வந்து ஃபில்ட்ருன்னு இருக்கா, ஃபில்ட்ரில் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படின்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கே தெரியும். அடுத்து வாட்டர் மார்க் எடுக்க முடியும். இதில் வந்து இந்த பீட்டா வாட்டர் மார்க்னு இருக்கா, செட்டிங்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிங்க பார்த்துங்க. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்குது, பக்கத்தில் ஒரு செட்டிங்ஸ் மாதிரி இருக்குது. அதில் போய்ட்டு இந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டெம்ப்ளேட் இருக்குது, ஓவர்லேன் இருக்குது, பீட்ஸ் கிளிப்னு ஒன்று இருக்குது. இது வந்து பீட் கிளிப்ஸு நிறையா இருக்குது. டோட்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுவேன். எப்படி கரெக்டாக ரிமூவ் பண்ண முடியுமா? இதில் வந்து அது கொஞ்சம் வந்து விட்டுருக்கு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், புளியை விட்டுருச்சு. நம்ம வந்து ரீஸ்டோர் இன்னொரு ஆப்ஷன் இருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும், மாடிஃபை ஏரியா அப்படிங்கிறப்போ எரேசரை வச்சு நீங்களே எப்படி எரேஸ் பண்ணிடலாம் கரெக்டாக. இது எப்படி வேணுமோ, இல்லாட்டி கட் அவுட் கொடுத்துட்டு ஸ்மார்ட் ரிமூவல். ஓகே, இப்போ அனிமலையும் நம்ம சேர்த்துட்டோம். இது வேறு என்ன இப்போ சேர்க்குறது? மாடிஃபை ஏரியா இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு புளிய விட்டாங்களா, புளிய திருப்பி வரணுமா, புளிய ஒன்று இதுலேயே நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும். நான் சும்மா உங்களுக்காக பண்ணி ஓகே பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஆனால் அக்யூரேட்டாக நாங்கள் பண்ணல, சும்மா தான் பண்ணிக்கிறேன். அடுத்து க்ராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமேஜ் எந்த அளவுக்கு வேணுமோ க்ராப் பண்ணிக்கலாம். சும்மா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி வித்திராசனாக நம்ம இப்படி க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா இருக்குது, மிரரு, ஃப்ளிப்பு, ஃபில்லு, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, ப்ளர் பண்ணிக்கலாம். பேசிக்லேருந்து நிறையா இருக்குது. இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு குயிக். ஓகே, ஓஹோ அவனே இதெல்லாம் அவுட்ரோ எடிட் மை எடிட் டெக்ஸ்ட்டும் அவனை கொடுக்குறான், அவுட்ரோவும் அவனை கொடுக்குறான். அவுட்ரோ தேவையில்லை, எடுத்துருங்க. கோப்ரோ ஏன் இப்போ கலர் மாறிச்சு? நம்ம தீம் நம்ம செட் பண்ணுறோம். ஓகே ஓகே, ஓகே. மியூசிக்கு இதில் இருக்குது, லென்த் இருக்குது, ஃபார்மேட் இருக்குது. இவ்வளோ தான் இதில் இருக்குது. ஃபார்மேட்ஸ் ரேஷியோ தான் ஃபார்மேட்டாக போட்டு வச்சுருக்காங்க. லென்த்துக்கு நம்ம செட் பண்ணி நம்மளுக்கு. ஓகே ஓகே ஓகே. வந்து யூகட் இதுவும் ஒரு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன். இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. பக்கத்தில் இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னு இதில் டெம்ப்ளேட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா இதுலேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஓகே, மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரு, எஃபெக்ட்டு எல்லாமே இருக்குது. ஓகே வெயிட், வந்து நம்ம சும்மா ஒரு எஃபெக்ட் கொடுத்து பார்ப்போம். லாங் ப்ரெஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் எஃபெக்டை. பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது, டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, நம்ம எழுதி வச்சுக்கலாம். சும்மா நம்ம மொபைல் கேஸ்ன்னு எழுதுகிறோம், மொபைல் கேஸ் சும்மா அப்படி ஓரமாப்போம். அடுத்து ஃபாண்ட் வந்து நம்ம
இதில் என்னென்ன இருக்குன்னா மிக்ஸ் பண்ணுறது இருக்குது, ஸ்பீடு இருக்குது, ஸ்பீட் கர்வ் இருக்குது, ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோவையே, பேன் அண்ட் ஜூம் இருக்குது. பேன் அண்ட் ஜூம்னால் அப்படி ஜூம் பண்ணிக்கிறது. இப்போ வந்து எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னா ஐபேடை மட்டும் வச்சு இப்படி வச்சு ஜூம் பண்ணிக்கலாம். இதில் ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது, ஃபில்ட்ரு, அட்ஜஸ்ட்மெண்ட், ஹேண்ட் ரைட்டிங், இதில் நம்மளே வந்து ட்ரா பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெசல்யூஷன் இருக்குது. எந்த ரெசல்யூஷனையும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது, பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணுறது, பேக்ரவுண்டு ஆட் பண்ணிக்கிறதும் இருக்குது, இக்னைட் இருக்குது, கேப்ஷன் இருக்குது, கேப்ஷன் அதுவே கொடுக்கறது இருக்குது, வோக்கல் செப்பரேட்டர், இதில் வந்து பாட்டையும் வாய்ஸையும் தனியாக பிடிக்கும் போல இருக்குது. ஓகே, டிரான்ஸ்கோட் இருக்குது. சில இது வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் சப்போர்ட் ஆகலைன்னா அது டிரான்ஸ்கோட் பண்ணுவாங்க, உங்களுக்கு இருக்கும். அது வந்து இதில் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஆடியோ மட்டும் தனியாக எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. இது வந்து என்னன்னா இதுக்கு மேலே எடிட் பண்ணுறாங்க இப்போ ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம கரெக்டாக இது மேலே எங்கே வச்சுருக்கோமோ இதில் எப்படின்னா இதுலேயும் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நிறையா வீடியோ எடிட்டிங் இது இருக்குது, ஆட்டோ சப்டைட்டில் இருக்குது, கிரிட் மேக்கர் இருக்குது, லோகோவும் ஆட் பண்ணிக்கலாம், போல மெர்ஜ் பண்ணிக்கலாம் 2 வீடியோக்கும். ஓகே, அளவு இருக்குது. நம்ம வந்து ஒரு சரி இதில் வந்து ஒரு இமேஜ் கொடுப்போம். ஓகே, லோட் ஆகுது. மோஜோ அப்ளிகேஷன் இது வந்து இதில் வந்து ஒரு ஃபோட்டோ தான் நம்ம வச்சுருக்கோம். ஃபோட்டோவில் என்னென்ன டைமிங் இருக்குது, மீடியா இருக்குது, மீடியா ஓவர்லே, டெக்ஸ்ட்டு, கலர்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நிறையா கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறையா கிராஃபிக்ஸ் கூட தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் லோகோஸும் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து வீடியோ மாற்றுறது, ஏஐ ஆர்ட்றது, வீடியோ என்ஹான்ஸ் பண்ணுறது இருக்குது. ஏஐ வந்து அனிமி வீடியோன்னு இருக்குது, ஆட்டோ கேப்ஷன், பேக்ரவுண்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, வேறு ஒரு பேக்ரவுண்ட் வச்சு ட்ரிம் பண்ணுறது, ஃபேஷன்ஸ், ஆடியோ எஃபெக்ட், வாய்ஸ் சேஞ்ச், ஃபிக்ஸ் செக். ஓகே, இப்போ வந்து சேக்கா ஸ்டெபிலைஸ் இல்லாத வீடியோ வந்து என் ப்ராஜெக்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது அதே தான். எடிட் பண்ண ஓவர்லே ஆப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட்டு இருக்குது, ஆடியோ இருக்குது, ஏஐ க்ரியேஷன் இருக்குது, எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ், ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஆடியோ மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது.